ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் February 2 இன்றைக்கி வந்து எங்களுக்கு மறக்க முடியாத நாள். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். சண்டே காலையிலனாவே என்னோடய ஹஸ்பண்டும் சரி, என்னோடய பசங்களும் சரி ஃப்ரீயாக என்னை தூங்க விட்டுருவாங்க. என்ன நடந்தாலும் சரி, ரொம்ப சீக்கிரம் நான் எழுந்திரிக்கவே மாட்டேன். எங்கள் அப்பா எப்போ வந்தாலும் நான் டக்குன்னு எழுந்து வெளியே வந்துடுவேன். சண்டே ஆனால் அவருக்கே தெரியும், நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் வந்தால் கூட நான் எழும்ப மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு நல்லா தூங்கிட்டேன். ஒரு 8, 8:30க்கு தான் எழுந்தேன். எழுந்தோடனே சரி பசங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க, பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொன்னாங்க. அதே போல் சண்டே மட்டும் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படிலாம் வந்து யோசிக்கவே மாட்டேன். என்ன இருக்கோ அதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேகி இல்லைன்னா இந்த மாதிரி பிரெட் ஆம்லேட் இப்படி தான் வந்து நான் செஞ்சு கொடுப்பேன். மதியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் வந்து 65 பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஜூஸியாக வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி வித் வந்து ரைத்தா வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 2017 இதே February 2 அன்னைக்கு தான் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணோம் எங்கள் வீட்டை. ஸோ இந்த நாள் வந்து எங்களுக்கு மறக்க முடியாத நாள். மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு சொந்த வீடுன்றது கனவுன்றதை மீறியும் கூட நம்ம அதான் சொல்லுவாங்கள்ல, அந்த நிறைய ரீல்ஸ்லலாம் வந்திருக்கு. அப்பா அம்மா கட்டின வீட்டில் இருக்கிறத விட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து கட்டி இருந்தால் அதுதான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து கட்டின வீடு. இதோட கிரகப்பிரவேசம் இன்னைக்கு தான் நடந்தது. ஸோ அதனால் எல்லா வருஷமும் ஹவுஸ் டே மாதிரி இதை நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷமும் அதே போல் செலிப்ரேட் பண்ணிட்டோம்.